ஏசாயா எழுதின புஸ்தகத்துல அந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுதெல்லாம் எனக்குள்ள பூரிப்படைவது வழக்கம். அந்த வசனம், தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை வெறுமையாய் திரும்புவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெறுமையாய் திரும்புவதில்லை என்று என் அன்பு சகோதர சகோதரிகள், மேடையில நின்று கொண்டிருப்பவன் மனிதன் தான். அவன் உங்களைப் போல மாம்சமான மனிதன், ரத்தமும் சதையுமான மனிதன் தான். அவனும் விழுந்து போவான், அவனும் எழுந்திருக்கத்தான் செய்வான். ஆனா அவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையோ அவனுடையது அல்ல. இந்த தேவனால் இந்த உலகத்தை படைத்த நம் இரட்சகரால் அவனுக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட உயிருள்ள வார்த்தை. அந்த வார்த்தை அந்த மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும்போது உன் செவியை அதை அடையும். அது உன் செவியை அடைவதனால் உனக்கு அற்புதம் நடப்பதில்லை. உன் செவியை அடைவதனால் உன்னுடைய வீட்டிற்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாவது அல்ல. அப்பொழுது என்றைக்கு உண்டாகும் என்றால், அந்த செவியின் வழியாக உன் இருதயத்தை நிரப்பும் பொழுது உனக்குள்ளையும் உன் குடும்பத்திலேயும் மிகப்பெரிய எழுப்புதலை ஏற்படுத்த தேவனால் ஒரு மலையிலுயா